வழுக்க மண்டையில் முடி வளர ஆசைப்பட்டு வாழ்க்கையை தொலைச்ச கதை எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. நான் ஏற்கனவே 2 வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிறது குறைஞ்சது 5 to 6 hours ஆகிற மேஜர் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். இதை லோக்கல் அனஸ்தீசியாவில் பண்ணும்போது வெரி ஹை டோசேஜ் ஆஃப் லோக்கல் அனஸ்தட்டிக் மெடிசன் கொடுக்க வேண்டியிருக்கும், அதுவும் ரிப்பீட்டடாக. இதை ஒரு குவாலிஃபைடு சர்டிஃபைடு எக்ஸ்பீரியன்ஸ்ட் அனஸ்தட்டிஸ்ட் இல்லாமல் போலி டெக்னீஷியன்ஸ் வச்சு கொடுக்கும்போது ஓவர் டோசேஜ் ஆகி பிபி ட்ராப் ஆகி மூச்சு திணறல் ஏற்பட்டு கார்டியாக் அரெஸ்ட் வந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போதே உயிர் போகலாம். மருந்துகளை டெஸ்ட் பண்ணாமல் கொடுக்கும்போது அனஃபைலாக்சிஸ்ங்கிற சிவியர் சடன் அலர்ஜி ஏற்பட்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் சடன் டெத்து வரலாம். 2வது, தலையில் ஆப்ரேட் பண்ணும்போது ஜென்ரலாகவே பயங்கரமாக ப்ளீட் ஆகும். ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் அல்லது ட்ரெயின்டு டெர்மட்டாலஜிஸ்டால் மட்டும்தான் ப்ளீடிங்கை உடனுக்குடன் கண்ட்ரோல் பண்ணி கேர்ஃபுல்லாக பண்ண முடியும். எக்ஸசிவ் ப்ளீடிங்னால ஹைப்போஒலிமிக் ஷாக் ஏற்பட்டு சடன் டெத் வரலாம். 3வதாக இன்ஃபெக்ஷன். அன்குவாலிஃபைடு அன்சர்டிஃபைடு டாக்டரே இல்லாத டெக்னீஷியன்ஸ் போலி ஆசாமிங்க அன்ஹைஜீனிக்காக அன்ஸ்டெரிலைஸ்ட் எக்யூப்மெண்ட் வச்சு அன்ஸ்டெரைல் என்விரான்மெண்ட்டில் பண்ணும்போது உயிருக்கு ஆபத்தான பல பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் மூளைக்கு முகத்துக்கெல்லாம் பரவி டெத் ஏற்படலாம். 4வது, எடிமா. பல மணி நேரங்கள் சிட்டிங் பொசிஷன்லேயே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுனால தலையில் முகத்தில் கழுத்து பகுதியிலலாம் நீர் கோத்துக்கிட்டு மூச்சு விட முடியாமல் டெத் ஏற்படலாம். அப்போது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவே கூடாதா டாக்டர் நீங்கள் கேட்டால் என்னோட பதில், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இஸ் த சேஃபஸ்ட் அண்ட் த பெஸ்ட். அப்படி ஒருவேளை மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லாமல் போய் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்பட்டால் உங்கள் ஸ்கின் டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு குவாலிஃபைடு சர்டிஃபைடு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பிளாஸ்டிக் சர்ஜன் கிட்டேயோ குவாலிஃபைடு சர்டிஃபைடு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ட்ரெயின்டு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்டேயோ ப்ராப்பர் அசஸ்மெண்ட் பண்ணி அனஸ்தட்டிக் ஃபிட்னஸ் வாங்கி குவாலிஃபைடு சர்டிஃபைடு எக்ஸ்பீரியன்ஸ்ட் அனஸ்தட்டிஸ்ட் வச்சு ஆப்ரேஷன் தியேட்டர் வித் இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் ஸ்டெரைல் ஏசெப்டிக் ஹைஜீனிக் கண்டிஷனில் பண்ணால் சேஃப். இவ்வளவு கஷ்டப்பட்டு முடிய நட்டாலும் அது திரும்ப கொட்ட தான் செய்யும். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ஒன்றும் பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. வழுக்கை இயற்கை, தள்ளி போட தான் முடியுமே ஒழிய தவிர்க்க முடியாது. இந்த உண்மைகளை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ மைடியர் மக்களே, மயிரை வளர்க்குறேன்னு உயிரை விடுறது ஒன்றும் டார்க் காமெடி இல்லை, ரொம்ப ரொம்ப ட்ராஜடி.